Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஸ்பெஷலான ஸ்பைசியான மசாலா பாஸ்தா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான காய்கறிலாம் இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 3 தக்காளி, 2 வெங்காயம், 1 கேரட், குடைமிளகாய் 1 எடுத்துக்கோங்க, பூண்டு 1 ஸ்பூன், இஞ்சி 1 ஸ்பூன், பச்சை பட்டாணி 1 கப் எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய் 1 எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. சூடாக சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது பேன் ஹீட் ஆன பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு பாஸ்தா 1 கப் ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா கொதித்த பிறகு போட்டுக்கோங்க. இப்போது பாஸ்தா தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். இப்போ 10 மினிட்ஸ் வரைக்கும் வேக வைங்க பாஸ்தாவை. 10 மினிட்ஸ் வெந்த பிறகு நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை 1 கப் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பேன் ஹீட் பண்ணிவிட்டு பட்டர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 3லேருந்து 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் கார்லிக் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பொரிஞ்ச பிறகு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக பொரிஞ்ச பிறகு நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போது நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு. இப்போது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியா மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா தூள். இப்போ நல்லா வதக்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இப்போது பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா குழஞ்சி வந்த பிறகு கேரட், குடைமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி இப்போது பச்சை பட்டாணி வேக வச்ச பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நல்லா வேகணும். கேரட் கேப்சிகம்லாம் நல்லா வெந்த பிறகு நம்ம பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துருச்சு. இப்போ பாஸ்தா ஆட் பண்ணி நல்லா மசாலா படுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு 2 to 3 மினிட்ஸ் சிம்மில் வச்சு அப்படியே மசாலாலாம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது சுவையான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஐட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.